வியூவர்ஸ் வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜேஇ எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதை ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போன பார்ட்டில் வந்து பார்த்துருந்து பேலன்ஸ் இனிமேல் இப்போ பார்ட் 4ல் பார்க்க போகிறோம். சிங்க்ரோனஸ் மோட்டாரின் பவர் ஃபேக்டர் எவ்வளவு மாற்றலாம்? ஏ லோடு மாற்றி எவ்வாறு மாற்றலாம்? சிங்க்ரோனஸ் மோட்டாரின் பவர் ஃபேக்டர் எவ்வாறு மாற்றலாம்? ஏ லோடு மாற்றி, பி சப்ளை வோல்டேஜ் மாற்றி, சி ஃபீல்டு எக்ஸிகியூஷன் மாற்றி, டி ஸ்பீடு மாற்றி. அதாவது ஆன்சர் சி ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் மாற்றி. சிங்க்ரோனஸ் மோட்டாரின் பவர் ஃபேக்டர் எவ்வாறு மாற்றலாம்? ஆன்சர் சி ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் மாற்றி. இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் காப்பர் லாஸ் எதற்கு சமம்? ஏ ஸ்லிப் இன்ட்டு இன்புட் பவர், பி ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட், சி 1 - ஸ்லிப் இன்ட்டு இன்புட் ஸ்லிப் ஸ்கொயர் இன்ட்டு பவர். இண்டக்ஷன் மோட்டார் ரோட்டார் காப்பர் லாஸ் எதற்கு சமம்? ஆன்சர் பி ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட். இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் காப்பர் லாஸ் எதற்கு சமம்? ஆன்சர் பி ஸ்லிப் இன்ட்டு ரோட்டார் இன்புட். எலக்ட்ரிக் ஷாக்கின் தீவிரம் எதில் அதிகம் சார்ந்தது? ஏ மின்னழுத்தம், பி மின்னோட்டம், சி எதிர்ப்பு, டி சக்தி. எலக்ட்ரிக் ஷாக்கின் தீவிரம் எதில் அதிகம் சார்ந்தது? பி மின்னோட்டம். எலக்ட்ரிக் ஷாக்கின் தீவிரம் எதில் அதிகம் சார்ந்தது? பி மின்னோட்டம். ஆன்சர் பி மின்னோட்டம். எலக்ட்ரிக் ஷாக்கின் தீவிரம் எதில் அதிகம் சார்ந்தது? பி மின்னோட்டம். டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்பது எதை குறிக்கும்? ஏ வெப்ப சக்தி, பி மின்னோட்ட சக்தி, சி உடைபடாமல் தாங்கும் மின்னழுத்தம், டி எதிர்ப்பு. டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்பது எதை குறிக்கும்? சி உடையாமல் தாங்கும் மின்னழுத்தம், உடைபடாமல் தாங்கும் மின்னழுத்தம். பேட்டரி கெப்பாசிட்டி அளவிடும் அலகு எது? ஏ வோல்ட் ஹவர், பி வாட் ஹவர், ஆம்பியர் ஹவர், டி ஜூல். பேட்டரி கெப்பாசிட்டி அளவிடும் அலகு ஆன்சர் சி ஆம்பியர் ஹவர். பேட்டரி கெப்பாசிட்டி அளவிடப்படும் அலகு எது? ஆன்சர் சி ஆம்பியர் ஹவர். ஆம்பியர் ஹவரில் தான் அளவிடுங்க. பேட்டரி எத்தனை ஏஹெச்னு கேட்பாங்க. எம்சிபியின் முழு பெயர் என்ன? ஏ மெயின் சர்க்யூட் பிரேக்கர், பி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், சி மீடியம் சர்க்யூட் பிரேக்கர், டி மேனுவல் சர்க்யூட் பிரேக்கர். எம்சிபியின் முழு பெயர் என்ன? ஆன்சர் பி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஆன்சர் பி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். எம்சிபியின் முழு பெயர் ஆன்சர் பி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங் டர்க்யூ அதிகமாக கிடைக்கும் முறை எது? ஏ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், பி டிவோல்ட் ஸ்டார்டர், சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், டி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங் டர்க்யூ அதிகமாக கிடைக்கும் முறை எது? ஆன்சர் சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங் டர்க்யூ அதிகமாக கிடைக்கும் முறை சி ரோட்டார் ரெசிஸ்டன்சி ஸ்டார்டர். ரோட்டார் ரெசிஸ்டன்சி ஸ்டார்டர். இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங் டர்க்யூ அதிகமாக ரோட்டார். பவர் சிஸ்டமில் லோடு ஃபேக்டர் என்பது? ஏ ஆவரேஜ் லோடு பை மினிமம் லோடு, பி மினிமம் லோடு பை ஆவரேஜ் லோடு, சி கான்ஸ்டன்ட் லோடு பை டிமாண்ட், டி டிமாண்ட் பை கான்ஸ்டன்ட் லோடு. பவர் சிஸ்டமில் லோடு ஃபேக்டர் என்பது ஏ ஆவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் லோடு. பவர் சிஸ்டமில் லோடு ஃபேக்டர் என்பது ஏ ஆவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் லோடு. ஏ ஆவரேஜ் லோடு. இன்சுலேட்டராக பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஏ காப்பர், பி அலுமினியம், சி ப்ரொக்கலைன், டி அயன். இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஆன்சர் சி ப்ரொக்கலைன். இன்சுலேட்டராக பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் ஆன்சர் சி ப்ரொக்கலைன். ஆன்சர் சி ப்ரொக்கலைன். இன்சுலேட்டராக பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் ஆன்சர் சி ப்ரொக்கலைன். எலக்ட்ரிக் எனர்ஜி மீட்டர் எந்த அலகில் பதிவு செய்யப்படுகிறது? ஏ வாட், பி ஜூல், சி கேடபிள்யூஹெச், டி வோல்ட். எலக்ட்ரிக் எனர்ஜி மீட்டர் எந்த அலகில் பதிவு செய்கிறது? எலக்ட்ரிக் எனர்ஜி மீட்டர் எந்த அலகில் பதிவு செய்கிறது? ஆன்சர் சி கிலோவாட் ஹவர். கேடபிள்யூஹெச். எலக்ட்ரிக் எனர்ஜி மீட்டர் எந்த அலகில் பதிவு செய்கிறது? ஆன்சர் சி கேடபிள்யூஹெச், அதாவது கிலோவாட் ஹவர் அலகில் செயல்படுது. தேங்க்ஸ் ஃபார் வியூஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோ
பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோஸ்க்கு.